நமஸ்தே. பெரியவா சரணம். இன்றைக்கி 49வது ஸ்லோகம் பார்க்கணும். வழக்கம் போல் 46லேருந்து ஒரு தரம் சொல்லிவிட்டு அப்புறம் புது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயதே த்விதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசாத் உபயமபி சம்பூய ச மிதஹ சுதாலேபஸ்யூதிஹ பரிணமதிராகாஹி மகரஹ ध्रुवौ भुग्ने किञ्चित् भुवनभयभङ्गव्यसनिनि त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां धृतगुणं धनुर्मन्ये सव्येतरकर गृहीतं रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे अहसूते सव्यं तव नयनमर्कात्मकतया त्रिया मां वामं ते सृजति रजनीनायकतया तृतीया ते दृष्टिः दरदलितहेमाम्बुजरुचिः समाधत्ते सन्ध्यां दिवसनिशयोरन्तरचरीम्. இப்போ 49வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அற்புதமான ஒரு ஸ்லோகம். அம்பாளுடைய நேத்திரங்களை பற்றி போன ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார். இப்போ அந்த நேத்திரங்கள் பல க்ஷேத்திரங்களுக்கு நம்மளை அழிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் இது. ஆச்சாரியாள் எவ்வளோ அழகாக இந்த வர்ணனையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பெரியவா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்கா. முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்துருவோம். ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக தெரிஞ்சுன்ட்டு அப்புறம் மீனிங்க்கு போகலாம். அங்கங்கே சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு க்ஷேத்திரத்தினுடைய பேர் இங்கே நடுவில் வர்றதுங்கிறத நம்ம நோட் பண்ணிகிட்டே இப்போ போக போகிறோம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத மீனிங் சொல்லும் பொழுது பார்க்கலாம். விஷாலா கல்யாணி விஷாலா கல்யாணி விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைः ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைः ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைः कृपाधाराधारा 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 किमपि मधुरा भोगवतिका किमपि मधुरा भोगवतिका किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते अवन्ती दृष्टिस्ते अवन्ती दृष्टिस्ते बहुनगरविस्तारविजया 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 ध्रुवं तत्तन्नाम ध्रुवं तत्तन्नाम ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते व्यवहरणयोग्या विजयते व्यवहरणयोग्या विजयते. அடுத்தது முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைः विशाला कल्याणी स्फुटरुचिरयोध्या कुवलयैः विशाला कल्याणी
स्फुटरुचिरयोध्या कुवलयैः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते அடுத்தது ரெண்டு லைனாக சொல்வோம். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका विशाला कल्याणी स्फुटरुचिरयोध्या कुवलयैः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका विशाला कल्याणी स्फुटरुचिरयोध्या कुवलयैः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते அடுத்தது பூர்ணமாக முழு ஸ்லோகத்தையும் சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते विशाला कल्याणी स्फुटरुचिरयोध्या कुवलयैः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते विशाला कल्याणी स्फुटरुचिरयोध्या कुवलयैः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते
இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய அற்புதமான பொருளை பார்க்குறதுக்கு இருக்கோம். போன ஸ்லோகத்தில் அம்பாளுடைய விழிகளை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பித்து விழிக்கே அருள் உண்டுன்னு ஒரு ஸ்லோகத்தை பற்றியும் சொன்னோம். அப்படிப்பட்ட திரு அருள் என்ன, அந்த விழிகளினுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கே, அந்த பார்வை எத்தனை விதமான பார்வைகள் இருக்குது, அது செய்யக்கூடிய அனுகிரகம் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே ஆச்சாரியால் தனக்கே உரிய பாணியில் இரு சொல் அலங்கார கவிதை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இங்கே ஆச்சாரியால் பண்ணியிருக்கான்னு இதை பற்றி விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ கம்பேரிசனாக சொல்லும் பொழுது க்ஷேத்திரக்கோவை அப்படின்னு அப்பர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகம் பண்ணியிருக்கார். அது எப்படின்னாக்கா பல க்ஷேத்திரங்களுடைய பேர் எல்லாத்தையும் கோத்து ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒரு பாடலில் அமைஞ்சிருக்கும். க்ஷேத்திரக்கோவைன்னு கும்பகோணம்னு ஆரம்பித்து நிறைய எல்லா க்ஷேத்திரங்களையும் கோத்து அப்படியே வரும். அப்போ அந்த ஒரு திருத்தாண்டகத்தை படித்தாக்கா பல க்ஷேத்திரங்களுடைய புண்ணியக்ஷேத்திரங்களுடைய நாமாக்களை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷமும் நம்ம மனசால் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்பர் சுவாமிகள் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி அது கூடவே இரு சொல் அலங்காரமும் சேர்த்து ஆச்சாரியால் நம்முடைய இந்த ஸ்தோத்திரத்தில் அற்புதமாக பண்ணியிருக்கார்னு இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தில் எத்தனை க்ஷேத்திரங்களை பற்றி வருதுன்னு கேட்டாக்கா 8 விதமான பார்வைகள். அதாவது நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னாக்கா ஒருத்தருடைய பார்வையில் என்ன சார் அவ்வளோ விதம் இருக்குதுனாக்கா தாராளமாக இருக்குது. நம்ம ஒரு கோபத்தோடு ஒருத்தரை பார்க்குறோன்னா அந்த கோபமான பார்வை, உக்ரமான பார்வைன்னு சொல்கிறோமோ இல்லையா, அது ஒரு பார்வை. ஒருத்தரை பார்த்து நம்ம ஒரு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு அப்படி பார்க்குறோன்னாக்கா கண்ணிலேயே அப்படியே மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்கின்னு இருக்கே சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆனந்தமான பார்வைன்னு ஒன்று. அதே மாதிரி ஏதோ ஒரு ஜோக்கு, ஒரு விளையாட்டுக்குள்ளானது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சிரிச்சுண்டு ஒரு கண்களோடு அப்படி அந்த கண்ணோடு பார்க்கும் பொழுது ஒரு நகைப்பு சேர்ந்ததான சிரிப்பு சேர்ந்ததான ஒரு பார்வை. இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போது கண்களும் கவி பாடுறதுன்னு சொல்லுவாள். ஏன்னா கண்ணாலேயும் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண முடியும், அத்தனை விதமான பார்வைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல அம்பாளுடைய பார்வை இருக்கே அந்த திருஷ்டி, அந்த திருஷ்டின்னு சொல்லக்கூடிய பார்வையை 8 விதமான முக்கியமான ஒரு ஃபார்மெட்டில் 8 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை இங்கே ஸ்பெசிஃபிக்காக கால் அவுட் பண்ணி அந்த ஒன்றொன்றத்தை பற்றியும் நம்ம மனசால் ஸ்மரிக்க வைக்கிறா ஆச்சாரியால். அப்போ அந்த 8 விதமான பார்வைகளை சொல்லி அந்த ஒன்றொன்றும் ஒவ்வொரு நகரத்தினுடைய பெயராகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதாக இங்கே ஸ்லோகம் வருது. இப்போ இதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போது பெருமாளை சொல்லும் பொழுது அவருக்கு முராரின்னு ஒரு பேர் இருக்குது. முரண் என்கிற அசுரனை அழித்தவர் அப்படின்னு அவருக்கு பேர். புராரின்னு திரிபுரங்களை எரித்தவர் அல்லது அழித்தவர்னு சொல்லி புறங்களுக்கு எதிரியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுக்கு புராரின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போது எந்தெந்த விதமான பொருள்களை ஒரு எரிச்சிருக்காளோ அழிச்சிருக்காளோ இல்லை எந்த ஒரு பொருளோட ஒரு கனெக்ஷன் இருக்கோ அதை சேர்த்து அந்த பொருளையும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு பேருன்னு நாமே காரண பேர் மாதிரின்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி முராரி, புராரி, பொதிய முனின்னு நம்ம அபிராமி பட்டர் தான் மறுபடியும் ஞாபகத்துக்கு வரார் ஸ்லோகத்தில். அபிராமி தாதியில் அப்படி வாழலாம் பேரை சேர்த்து சொல்லிகிட்டே போவார், முராரி, புராரி, பொதிய முனி அப்படின்ட்டு. இப்போ அது மாதிரி இங்கே அம்பாளுடைய திருப்பார்வை இருக்கே அந்த திருஷ்டி, அந்த திருஷ்டியோடு சம்பந்தப்படுத்தி ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஊரில் நடந்ததுனால அந்த முரணுடைய எதிரின்னு சொன்னதுனால முராரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் அம்பாளுடைய ஒரு பார்வையை சொல்லி அந்த பார்வைக்கு சம்பந்தம் உள்ளதாக அதோட கனெக்டடாக ஒரு காரண பேர் மாதிரி இந்த ஒரு ஊருக்கும் ஒரு பேர் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறதாக இங்கே ஒரு கனெக்ஷனை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டதான 8 நகரங்கள், 8 சிட்டி இந்த ஸ்லோகத்துக்குள்ளே இருக்குது. என்னென்ன நகரங்கள்னு பார்த்தாக்கா விஷாலான்னு ஒன்று, கல்யாணின்னு ஒன்று, அயோத்தியா, தாரா, மதுரா, போகவதிகா, அவந்தி, விஜயா இப்படின்னு 8 ஊர்கள். அதெல்லாம் தான் இதுக்குள்ளே அப்படியே அழகாக இங்கே சேர்த்து ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துருக்கா ஆச்சாரியார். இப்போ அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். பெரியவா சொல்கிற ஒரு போக்கிலேயே நம்ம இதை தெரிஞ்சுட்டு போவோம். நேராக 3வது லைனில் இருக்கக்கூடிய அவந்தி திருஷ்டிஸ்தேன்னு இருக்கோ இல்லையா, அந்த திருஷ்டிஸ்தே அப்படிங்கிற வார்த்தைகளை எடுத்துட்டு பெரியவா எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்கிறா. தே திருஷ்டிஹி, தேன்னு சொன்னால் உன்னுடைய, திருஷ்டிஹினாக்கா பார்வை,
தே திருஷ்டிஹி உன்னுடைய திருஷ்டியானது பார்வையானது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா மறுபடியும் முதல்ல எனக்கு வரா விஷாலா கல்யாணி அப்படின்னு 2 வார்த்தைகள் ஃபஸ்ட் எடுக்கிறேன். விஷாலானாக்கா நன்றாக விஷாலமானதாக இருக்குது அப்படின்னு ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு சிம்பிளாக புரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தம். விஷாலமான ஒரு பார்வை. நம்ம தமிழ்லேயே இந்த விஷாலம் அப்படிங்கிறத ஒரு வைடான அப்படின்னு நம்ம சாதாரணமாகவே யூஸ் பண்ணுறோம். பாரதிதாசன் அவருடைய கவிதைகளில் சொல்லும் பொழுது அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விஷால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு குறுகின மனப்பான்மையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு வைடான ஒரு அப்ரோச், விஷாலமாக எல்லாரையும் நம்ம ஒரு அப்ரோச் பண்ணணும், அகண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட விஷாலமான ஒரு பார்வையாக உன் பார்வை இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிற ஆச்சாரியாள். தே திருஷ்டிஹி விஷாலா விஷாலமானதாக இருக்குது. கல்யாணி. இப்போது இந்த கல்யாணின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பண்ணுறோம்? கல்யாணம், பத்ரம், சுபம், மங்களம், ஷம் என்று சொல்கிறதான ஷம்பூன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் ஷம்னு வருது. இதெல்லாம் சினானிம்ஸு. அப்போது மங்களமாக எது பார்த்தாலே ஒரு மங்களத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கோ அந்த மங்களம், கல்யாணம், சுபம், பத்ரம் எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த கல்யாணின்னு சொன்னால் உன்னுடைய திருப்பார்வை எப்படி இருக்குது? மங்களகரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தை ஸ்புடருச்சிர் அயோத்தியா குவலயைஹின்னு கொடுத்துருக்கார். ஸ்புடருச்சிஹி அப்போது நன்றாக ஒரு அழகாக விளங்குகின்ற ஒரு ஒளியின் அழகில், ஒரு வெளிச்சத்தினுடைய அழகில், குவலயைஹி அயோத்தியா. குவலயைஹின்னு சொன்னால் 2 விதமாக அர்த்தம் பண்ணலாம். குவளைன்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பத்தினால் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். 2வது குவலயம்னு சொன்னாக்கா உலகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள யாராலும் வெல்ல முடியாததாக, அயோத்தியானாக்கா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாததான ஒரு ஊருங்கிறதுனால அயோத்தியான்னு பேர். யோத்திய அப்படின்னு சொன்னாக்கா எதை நம்ம யுத்தம் பண்ணி அவள் மேலே சண்டை எடுத்து போகலாம்னு இருக்கிறது, அதுக்கு முன்னாடி போட்டு நெகட்டிவ் பண்ணுறது. ஜெயிக்க முடியாத ஒரு ஊர் சார் அயோத்தியாங்கிற ஒரு ஊர்னாலே அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் காரணம் அந்த ஊருக்கே. அந்த வார்த்தை இங்கே கொண்டு வந்திருக்கா. ஸ்புடருச்சிர் அயோத்தியா குவலயைஹி, யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாததாக இருக்கிறது. அப்போது அதனுடைய ஒரு விளக்கமான ஒரு ஒளியில், அழகில் எப்படி இருக்குது? உன்னுடைய பார்வை விஷாலமாக இருக்குது, மங்களமாக இருக்குது. அதனுடைய அழகில் ஒரு வெளிச்சத்தில் குவளை மலர்களாலும் வெல்ல முடியாததாக. இப்போ கண்ணை சொல்கிறதுனாக்கா குவளை புஷ்பம் மாதிரி இருக்குது, கருங்குவளை மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாள். அப்படி குவளை மலர்களாலும் வெல்ல முடியாததாக உன்னுடைய திருப்பார்வை இருக்குன்னு ஒரு அர்த்தம். 2வது குவலயைஹின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாராலும், இந்த உலகத்தை ராஜாக்கள்னு யார் வேணால் வச்சுக்கலாமே, அவள் யாராலும் ஜெயிக்க முடியாததாக இருக்குன்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். இன்னும் இதுக்கு டீட்டெயிலாக 2nd, 3rd லெவல் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. அது இன்னும் போகிற வழியில் பார்ப்போம். இப்போ முதல்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். 2வது லைன் கிருபாதாரா தாரான்னு வார்த்தை வருது. இது எப்படி பிரிக்கிறோம்னாக்கா கிருபாதாரா ஆதாரான்னு ஒரு வார்த்தை 2ஆக பிரிக்கிறோம். 2வது தனியாக பிரிக்கும் பொழுது ஆதாரான்னு அதுக்கு பேஸ் ஒரு உள்ளே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு பிரிக்கணும். அப்போ கிருபாதாரா, கிருபை என்று சொல்லக்கூடிய தாரை, அருளான ஒரு தாரை. அப்போ தாரதாரியாக அப்படியே பொங்கிண்டு வரதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தாரையாக பொழியக்கூடிய அந்த அருள் கிருபைக்கு ஆதாரமாகவும் உன்னுடைய பார்வை தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் பண்ணுறோம்? அம்பாளுடைய அந்த பார்வையிலிருந்து கிருபாதாரை அள்ளி பொழிஞ்சின்றிருக்கு. அந்த கிருபாதாரைக்கு ஆதாரமாக உன்னுடைய பார்வை இருக்குது. தே திருஷ்டிஹி, மறுபடியும் அங்கே போய் நிற்கிறது. கிமபி மதுரான்னு அடுத்தது. மதுரான்னு சொன்னாக்கா அப்படி ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு இனிமை உள்ளதாக இருக்குது. எப்படின்னா கிமபி மதுரா, எப்படின்னு வார்த்தைகள்னால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு இனிமையை கொண்ட ஒரு பார்வையாக இருக்கேம்மா உன் பார்வை. போகவதிகா, போகம்னு சொன்னாக்கா ஒரு இன்பம், இன்பத்தை அனுபவிக்கத்தக்கதாக அல்லது இன்பமாக அனுபவிக்கக்கூடியதாக உன்னுடைய பார்வை இருக்குது. போகவதிகான்னு இந்த 2வது லைன் முடிகிறது. அவந்தி, அவந்தின்னு சொன்னாக்கா ரட்சிப்பதாக
அதாவது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து ஜனங்களை காப்பாற்றக்கூடியதாக உன்னுடைய பார்வை இருக்குன்னு சொல்கிறதாக அவந்தி திருஷ்டிஸ்தே, அதை ஏற்கனவே பார்த்தாச்சு. பகுநகர விஸ்தார விஜயா, பகுநகர, பகுநகா மினி, பல பல நகரங்களில் பட்டணங்களில், பகுநகர விஸ்தார விஜயா பல நகரங்களில் பரப்பப்பட்ட வெற்றியை உடையதாக. விஜய அப்படின்ற வார்த்தைக்கு வெற்றின்னு நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். அப்போது உன்னுடைய பார்வையானது இப்படி பல நகரங்களில் தன்னுடைய வெற்றியை பரப்பினதாக இந்த ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு இங்கே இது வரைக்கும் சொல்லின்னு வரார். த்ருவம், த்ருவம்னாக்கா இதுதான் திண்ணம், நிச்சயம் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. த்ருவம் தத்தன் நாம, அதாவது தத்து தத்து நாம சேர்த்து சொல்லும்போது தத்தன் நாமன்னு இன்னா போயிடும். தத்தன் நாம வியவஹரண யோக்யா விஜயத்தே. இந்த ரெண்டாவதாக போட்டிருக்கிற விஜயத்தைக்கு முதல்ல விஜயானாக்கா அங்கே வெற்றின்னு சம்மந்தப்படுத்தி பார்த்தோம். இப்போ விஜயத்தேனாக்கா விளங்குகிறது அப்படின்னு இங்கே அர்த்தம். தத்தன் நாம அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தந்த பட்டணங்கள், இப்போது பகுநகர சொன்னார்கள் முன்னாடி, அந்தந்த நகரங்களுடைய பெயர் தத்தன் நாம அந்தந்த ஊரினுடைய பெயராலும் வியவஹரண யோக்யா அந்த பெயரால் குறிப்பிடக்கூடிய யோக்கியதை வாய்ந்ததாக விளங்குகிறது அப்படின்னு இங்கே முடிக்கிறார். அப்போது உன்னுடைய திருப்பார்வை எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் உள்ளதாக இருந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பார்வை பல நகரங்களிலும் தன்னுடைய கடாட்சத்தை வீசி வெற்றி கொண்டதாக இருந்துண்டு, அப்படி வெற்றி கொண்டதுனால அந்த ஊருக்கே இந்த பெயரையே அப்படியே அமைச்சதாக இருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார். யாரோ ஒரு வீரன் ஒரு போர் பண்ணி ஒரு ஊரை ஜெயிச்சுவிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா பை ஃபோர்ஸு அந்த ஊரினுடைய பேரை அவனுடைய பேராகவோ இல்லை அவனுடைய அப்பாவோட பேரோ தாத்தா பேரோன்னு ஏதோ அவன் டைனாஸ்டிக் நேம் ஒன்று வச்சுடுறாளோ இல்லையா. அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணும் பொழுதே அப்படி நடக்கிறதுன்னு சொன்னால், அம்பாளுடைய பார்வை எப்படி ஒரு ஊருக்கும் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஊரையும் தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே ஜெயித்தவளாக இவள் இருக்கும் பொழுது அந்த திவ்யமான கட்டாட்சம் கிடைக்கப்பெற்ற அந்த ஒவ்வொரு ஊரும் அந்த கட்டாட்சத்தை அந்த திருஷ்டியை வச்சுட்டே அந்த ஊர் பெயர்கள் அதனாலேயே விளங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதாக, அதனால தான் த்ருவம் இது திண்ணம்னு சொல்கிறதாக இங்கே ஆச்சாரியால் ஸ்லோகம் பண்ணியிருக்கா. இது நேரடியாக நம்ம தெரிஞ்சுட்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய ஊர்கள் என்னென்ன, எந்தெந்த க்ஷேத்திரங்கள்ங்கிற விஷயத்தை பற்றி பெரியவா சொல்கிறத பார்ப்போம். இதில் அயோத்தியான்னு சொல்லக்கூடிய ஊர் நமக்கு தெரிஞ்ச ஊராக இருக்குது. நினச்ச மாத்திரத்திலேயே முக்தியை கொடுக்கக்கூடிய ராமபிரானை இந்த அயோத்தியான்னு சொல்லக்கூடிய நகரத்தோடு சேர்த்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்த ஊரே ஒரு பெரிய புண்ணியக்ஷேத்திரம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது தாரான்னு ஒரு ஊரை பார்க்குறோம். கிருபாதாரா தாரான்னு வருது. அந்த தாராங்கிறது போஜராஜனுடைய கேபிட்டல் சிட்டி, அவனுடைய ராஜதானியாக தாரான்னு சொல்லக்கூடிய ஊர். அதே மாதிரி மதுரான்னு சொல்லக்கூடிய ஊர் நமக்கு நன்னாவே தெரியும். அவந்தின்னு சொல்லக்கூடிய ஊர், இதுக்கு உஜ்ஜயினின்னு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் அவந்தின்னு இந்த இடத்துல சொல்கிறது. அப்போது ஓரளவுக்கு நமக்கு பரிச்சயமான பேர்களாக அயோத்தியா எடுத்து தாரா, மதுரா, அவந்தி, இந்த 4 ஊர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. பாக்கி 4 ஊர் இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. முதல் வார்த்தையாக விஷாலான்னு வருதே, அதுவுமே ஒரு ஊரினோட பேர் தான், நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு புண்ணியக்ஷேத்திரம் அப்படின்னு அதை பற்றி சொல்கிறா. இந்த பத்ரிகேதார் யாத்திரைன்னு போகிறோம் இல்லையா, இந்த பத்ரிநாத் க்ஷேத்திரத்துக்கு அங்கே அந்த ஊர் பக்கம் போனவளுக்கெல்லாம் தெரியும். அந்த பஸ்ஸில் எல்லாம் போகும்பொழுது அவள் என்ன சொல்லிகிட்டு இருப்பான்னா, நம்ம எப்படி ஜெய ஜெயசங்கர கோஷம் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பத்ரிநாத் க்ஷேத்திரத்துக்கு உண்டான ஒரு கோஷம் எப்படின்னாக்கா ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னு கோஷம் போடுவாள். அப்போ ஜெய் பத்ரின்னு சொன்ன உடனே பின்னாடி விஷால்னு ஒன்று வருது. பெரியவா அதை தான் இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்கிறா. பத்ரிநாத்துக்கு அப்படியே ஒரு பேர் இருக்குது, விஷாலான்னு சொல்கிற ஒரு ஊர், இங்கே பத்ரிக்கும் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறா. அதே மாதிரி ராமாயணத்தில் ஒரு கட்டம் வருது. விஸ்வாமித்திர மகர்ஷி ராமலக்ஷ்மணர்களோட கங்கையை தாண்டின பிறகு மிதிலைக்கு போயின்னு இருக்கிற வழியில்
விஷாலான்னு ஒரு ஊர் வந்ததாக அங்கேயும் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்குன்னு அதை பற்றி சொல்கிறான். அப்போது விஷாலாங்கிறது ஒரு ஊருன்னு தெரிஞ்சாச்சு. ரெண்டாவது கல்யாணின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த கல்யாணிங்கிற பேர்லேயும் ஒரு ஊர் இருக்குது. இன்றைக்கும் பாம்பேக்கு வடக்கில் கல்யாண்னு ஒரு ஊர் இருக்குது. அதே மாதிரி கன்னட தேசத்தில் கல்யாணின்னு அங்கே தனியாக ஒரு ஊர் இருக்குது. அப்புறம் ஆச்சாரியாளுடைய நாளில் குந்தள தேசம்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த பிரதேசத்துக்கு கல்யாணியே தலைநகராக இருந்தது அப்படின்னு அதை பற்றியும் சொல்லின்னு வரா. அப்போ சாளுக்கிய டைனாசிட்டியில் ஒரு காலத்தில் இந்த கல்யாணிங்கிற ஊர் தலையெடுத்து கல்யாணி சாளுக்கியன் டைனாசிட்டின்னு இந்த ஊரில் இருந்து தான் அவெல்லாம் ஆட்சி பண்ணா அப்படின்னு இந்த கல்யாணியை பற்றி சொல்கிறா. அப்போ விஷாலாங்கிறது ஊர், கல்யாணின்னு ஒரு ஊர் நமக்கு தெரிஞ்செடுத்து. இன்னும் பாக்கி 2 ஊர் மிச்சம் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். போகவதின்னு சொல்கிறது தனியாக, அது ஒரு ஊர், ஒரு சிட்டி. குஜராத்தில் இருக்கக்கூடியதான கம்பாட்டுன்னு ஒரு ஊர். இதை கேம்பே அப்படின்னு அப்புறம் வெள்ளைக்காரா சொல்ல ஆரம்பிச்சிருக்காப்புல இருக்குது. அந்த ஊரை பற்றி பெரியவா ரெஃபரன்ஸ் பண்ணுறா. கேம்பேன்னு அவள் பேர் சொல்லின்னு இருக்கா. அதுக்கு கம்பாட் அப்படின்னு ஒரு பேர். கம்பாட்டான்னு சில பேருக்கு நம்ம பேரில் சஃபிக்ஸாக இந்த ஊர் பேரை வச்சே கூட சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு நார்த்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு அவெல்லாம் இந்த ஊருக்காரளாக தான் இருக்கணும் போல இருக்கு. அப்போ கம்பாட்னு அந்த ஊர் பேர். அந்த ஊருக்கு தான் பூர்வ காலத்தில் அது ஒரு பிரசித்தமான ஒரு போர்ட் சிட்டியாக இருந்தது, துறைமுகம் இருந்தது. அந்த கம்பாட்டு தான் போகவதி அப்படின்னு பெரியவா இங்கே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறா. அப்போது பாக்கி இருந்த 4 ஊரில் 3ஆவது போகவதி அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. கடைசியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா விஜயான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். இந்த விஜயாங்கிறது பெரியவா இங்கே கிளாரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறா. கன்னட தேசத்தில் பெல்லாரி ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஹம்பி விஜயநகரமோ, தெலுங்கு தேசத்தில் ஸ்ரீகாகுளம் ஜில்லாவில் இருக்கக்கூடிய விஜயநகரமோ இல்லை. ஏன்னா இந்த 2 விஜயநகரங்களும் ஸ்தாபிதமானது ஆச்சாரியால் காலத்துக்கு அப்புறம்தான். அதனால் இந்த 2ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆச்சாரியால் சொல்கிறது வேற ஏதோ ஒரு ஆதி காலத்தில் இருந்த விஜயநகரம் குருக்ஷேத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு பெரியவா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறா. பகவத்கீதையினுடைய முடிவில் எங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கே விஜயம் அப்படின்னு வருது. குருக்ஷேத்திரத்தில் தானே அவர் அவனுக்கு உபதேசம் பண்ணார். விஜயன்னே பெயர் படைத்த அர்ஜுனனுக்கு யுத்தத்தில் விஜயத்தை அனுகிரகித்ததும் அங்கே தானே. அதனால் அந்த ஊருக்குத்தான் விஜயான்னு ஒரு பேர் இருக்கணுமோ என்னமோ அப்படின்னு பெரியவா இப்படி 8ஆவது ஊரை பற்றி சொல்கிறா. இப்படி 8 ஊர்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கா. 8மே பிரசித்தி பெற்ற பெரிய ஊர்களான நகரங்கள், க்ஷேத்திரங்கள். இப்போ இது எல்லாத்துக்கும் அம்பாளுடைய சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அவளுடைய திருஷ்டியானது, அந்த பார்வை இந்த லோகம் முழுக்க தழுவக்கூடியதாக இருக்குது. அப்போது அந்த எல்லா பெரிய நகரங்கள் மேலேயும் அந்த பார்வை விழுந்து அங்கே வசிக்கக்கூடிய ஜனங்களையெல்லாம் கருணையினால் வெல்கிறது அப்படிங்கிறா. கிருபாதாரான்னு ஒரு வார்த்தை வருதே, அந்த கிருபையினால் கருணையினால் வெல்கிறாள் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. அப்போ ஒரு ராஜாவாகப்பட்டவன் ஆயுதத்தை காட்டி படையெடுத்து போய் நகரங்களை எல்லாம் ஜெயிப்பான். ஆனால் இந்த அம்பாளோ தன்னுடைய காருண்ய திருஷ்டியினாலேயே நகரம் நகரமாக தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன். அதனால தான் அந்த திருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது பகுநகர விஸ்தார விஜயா. அப்போ பல நகரங்களை அப்படியே விஸ்தாரப்படுத்திகிட்டே போகிறாளாம். அவளுடைய ஒரு வெற்றி பெற்ற ஊர்களை அப்படி விஸ்தாரப்படுத்திகிட்டே போகிறா. பகுநகர விஸ்தார விஜயா அப்படின்னு அநேக நகரங்களை அவள் வெற்றி கொண்டாலும் அதில் 8ல் அவளுடைய திருஷ்டி விசேஷம் கூடுதலாக ஏற்பட்டு அந்த 8ம் ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருக்குது அப்படின்னு அந்த 8னுடைய பேரை தான் இந்த ஸ்லோகத்தில் கொடுத்துருக்கா ஆச்சாரியாள்னு சொல்கிறா பெரியவா. இதில் விசேஷம் என்னென்னா, அந்த ஊர்களுடைய பெயருக்கு என்ன அர்த்தமோ அது அம்பாளுடைய திருஷ்டிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு லட்சணமாக, உத்தம ஸ்திரீகளுடைய பார்வை லட்சணம்னா இந்த 8 விதமான பார்வைகளை பற்றி சொல்கிறது சாஸ்திரத்தில். அந்த 8 விதமான பார்வைகளையும் இந்த ஊரினுடைய பெயராக அப்படி சொல்லலங்காரம் பண்ணி இது 2த்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே அழகான ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது. இந்த இடத்துல கம்பேரிட்டிவாக பார்க்கக்கூடியதாக லக்ஷ்மிதரர் பாஷ்யம்னு ஒன்று இருக்குது. சௌந்தர்யலஹரிக்கு அவர் பண்ணியிருக்கக்கூடிய பாஷ்யத்தில்
இந்த 8 விதமான பார்வைகளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். ஒரு கிளியராக டேபுலேட் பண்ணி இந்த ஒரு பார்வையும் எப்படி இருக்கக்கூடியதுன்னு. விஷாலான்னு சொன்னாக்கா உள் மலர்ச்சியை காட்டக்கூடிய பார்வை. கல்யாணின்னு சொல்லக்கூடிய ஒரு திருஷ்டி அத்புதத்தை காட்டக்கூடியது. அயோத்தியா அப்படின்னா இந்த கண்மணியினாலேயே புன்னகை பூக்கக்கூடிய ஒரு பார்வை. தாரான்னு சொன்னாக்கா கண் அப்படி கொஞ்சம் ஒரு சோம்பி சொருகி இருக்கக்கூடிய ஒரு அழகு. மதுரான்னு சொன்னால் கண்ணை சுருக்கி பார்ப்பது. போகவதின்னு சொன்னாக்கா ஒரு நட்பு, அந்த நட்பு பசையோடு கூடிய பார்வை. அவந்தின்னு சொன்னால் அப்பாவித்தனமான பார்வை. விஜயானாக்கா அந்த கண்மணி கண் கோடியில் இருப்பதான ஒரு கடைக்கண் பார்வைன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு பார்வைன்னு இந்த 8 விதமான பார்வைகளுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கா. அப்போ பெரியவா அந்த டெஃபினேஷனை பற்றியும் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மென்ஷன் ஒன்று பண்ணுறா. அதே மாதிரி நயனம் அப்படின்னு சொன்னாலே அழைச்சிண்டு போகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கண் வழிகாட்டி அழைத்து போவதனால தான் நம்மளால் நடக்க முடியறது. அதாவது கண்ணு தான் நம்முடைய லீடர், நாயகன் அப்படின்னு லீடரை சொல்கிறோம். நய அப்படிங்கிற ஒரு வார்த்தை சம்மந்தப்படித்தான் நாயகன்கிறதெல்லாம் வருது. நேதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமே, நேதாஜின்னு ஒருத்தருக்கு சொல்கிறோம். நேதாஜின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான். லீடர்னு சொன்னாக்கா ஸ்பெஷல் லீடர் நேதாஜி ஒருத்தர் தான் அப்படின்னு அவருக்கு ஒரு ஜி போட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த நேதாங்கிற வார்த்தையும் இந்த நயன, நாயக, நேத்திர இதெல்லாம் ஒன்றொன்று ரிலேட்டடான வேர்ட்ஸு. எல்லாமே நம்மை அழைத்து செல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு தான் இது எல்லாமே வருது. அப்போ நேத்தான்னு சொன்னாக்கா எவன் ஒருவன் அழைத்து செல்கிறானோ, ஒரு லீடராக இருந்து கூட்டிகிட்டு போகிறானோ அவன் தான் நேதான்னு பேர். அது மாதிரி தான் நேத்திரம், நயனம் எல்லாமே. அப்படி நம்மை சரியான ஒரு மோட்ச மார்க்கத்தில், ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய மார்க்கத்தில் லீடராக அழைத்து கொண்டு போகிற அம்பாளுடைய நேத்திரத்தை தான் விசேஷமாக கவனித்து விழிக்கே துணையுண்டுன்னு அபிராமி அந்தாதிலையும் அழுத்தி சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட நேத்திரத்தை துணையாக வச்சுட்டே தேசம் பூரா ஒரு க்ஷேத்ராடனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஆச்சாரியால் நமக்கு பெரிய அனுகிரகத்தை கொடுக்குறார் அப்படின்னு பெரியவா இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்கிறார். அப்போ நேத்திர விசேஷத்தோடு க்ஷேத்திர பேரையும் பொருத்தி காட்டும் கவித்துவ விசேஷம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குன்னு பெரியவா ரொம்ப இந்த ஸ்லோகத்தை ஸ்லாகிச்சு நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா. இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லும் பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய பல நாமாக்கள், அம்பாளுடைய அந்த ஒரு பார்வை விசேஷத்தை சொல்லக்கூடியதாகவே பல நாமாக்கள் இருக்குது. அதில் விசாலாட்சின்னு சொல்லக்கூடிய நாமாவோ, கல்யாணின்னு சொல்லக்கூடிய நாமா, விஜயான்னு சொல்லக்கூடிய நாமா, போகினின்னே ஒரு நாமா வருது, இங்கே போகவதிகா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது மாதிரி பல நாமாக்கள். இங்கே அவந்தின்னு சொல்கிறதாக ஒரு நகரத்தை பற்றி பார்த்தோம். மாமவ பட்டாபிராமான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் மாம் ப்ளஸ் அவ, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதாக தான் அந்த அவன்னு சொன்னாலே காப்பாற்றுதல், ரட்சித்தல் அப்படிங்கிறதாக ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அவந்தின்னு இங்கே சொல்லும் பொழுதே காப்பாற்றக்கூடியதான ஒரு பார்வைன்னு இங்கே அம்பாளை பற்றி பார்க்குறோம் இந்த ஸ்லோகத்தில். காப்பாற்றுபவளாக அவள் இருக்காங்கிறதுனால தான் ரக்ஷாகரின்னு ஒரு நாமா லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். அப்படி பல நாமாக்கள். இதோட அவளுடைய இந்த பார்வையை நம்ம மனசில் அப்படியே வச்சுண்டு ஒரு வார்த்தைகளை நினச்சி பார்த்தோம்னாக்கா எப்படி ஒரு மதுரமான ஒரு பார்வை அப்படிங்கிறத இங்கே நமக்கு வார்த்தைகளில் வர்ணிக்கிறா ஆச்சாரியால். கிமபி மதுரா, வார்த்தைகளினால் விவரிக்க முடியாததான ஒரு இனிமை உள்ளதாக உன்னுடைய பார்வை இருக்கேம்மா அப்படின்னு அந்த இனிமையை பற்றி சொல்கிறா. சஹஸ்ரநாமத்தில் ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரான்னு அம்பாளை பற்றி சொல்கிறது. தன்னிலேயே நிலை பெற்றவளாக ஸ்வஸ்தா அப்படியே இருக்கிறவோ, ஸ்வபாவம், அவளுடைய ஸ்வபாவமே மதுரமானதாக, அப்படியே அவளுடைய நேச்சரே அவ்வளோ ஒரு இனிமை, எப்படி வார்த்தைகள்னால் வர்ணிக்க முடியும். அதனால் அவளுடைய பார்வையும் எப்படி இருக்கும், நிச்சயமாக அதே மாதிரி ஒரு மதுரமான பார்வையாகத்தான் இருக்கப்படும். அதனால தான் கிமபி மதுரான்னு இங்கே நாமா கொடுத்துருக்கார். அப்படி அற்புதமான பல நாமாக்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம நினச்சிண்டு இந்த ஸ்லோகத்தை அப்படியே நம்ம ரசிக்க போனோம்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு நாமா நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் கிடைக்கும். ஏற்பட்ட அற்புதமான வார்த்தைகளை கொண்டு சொல் அலங்கார கவிதையாக உண்டாக்கப்பட்ட இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சாட்சாத் பெரிவாளுடைய அனுகிரகத்தில் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லணும். எத்தனையோ ஜென்மாக்களில் நம்ம பண்ணின ஒரு புண்ணியத்தினுடைய பலனாக இந்த அம்பாளுடைய அற்புதமான அந்த திருஷ்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கே.
இந்த திருஷ்டி, இந்த ஒரு பார்வை நம்மை நேதாவாக இருந்துண்டு அந்த சத்தான ஒரு மார்க்கத்தில் நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகட்டும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். கடைசியாக இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்லிடுறேன், அதோட இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிப்போம். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைஹி கிருபாதாராதாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தன்னாம வியவஹரணயோக்யா விஜயதே. மறுபடி அடுத்த வாரம் 50வது ஸ்லோகத்தில் சந்திப்போம். பெரியவா சரணம். ராம் ராம் ராம்.